நம்ம நேத்து என்ன பார்த்தோமோ லாஸ்டா எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோமா? மின்புலம் பார்த்தோமாப்பா? சார் பார்த்தேன் சார். அதுக்கப்புறம் அந்த நல் பாயிண்ட் அதெல்லாம் பார்த்தேன் சார். நல் பாயிண்ட் பார்த்துட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் டைபோல். எலக்ட்ரிக் டைபோல் மின் இருமுனை. அதாவது எலக்ட்ரிக் டைபோல் மின் இருமுனை, ரெண்டு முனை இருக்கு, டைபோல் இருக்கு. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, செப்பரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. செப்பரேட் பண்ணி இருக்கும் நேச்சுராவே. அது ஒரு சும்மா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம், செப்பரேட் பண்ணிருக்கோம். அதுதான் எலக்ட்ரிக் டைபோல். அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் என்ன பண்ணிருக்காது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன சொல்லணும்னா பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் என்ன ரெண்டுமே என்ன பண்ணிருக்காது அப்படின்னா ஒன்று ஒன்று பிணைந்து இருக்காது. கோயின்சைட். The positive charge and negative charge is not coincide, but it is separated by a small distance. We call this as electric dipole. நேர்மின் சுமையும் எதிர் மின் சுமையும் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட தொலைவு பிரித்து வைக்கப்படுகின்ற நிகழ்வு தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தெரிஞ்சதுங்களா? எழுதிக்கலாமாப்பா? ஓகே, எலக்ட்ரிக் டைபோல் இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா I'm taken this as minus q plus q. It is separated by the distance. நமக்கு என்ன பண்ணுவோம், d ன்னு எடுத்திருக்கோம், is 2d இருக்கும். சில டைம்ல வந்து 2l ன்னு கொடுப்போம், பெரும்பாலும் l என்று நம்ம எடுத்தோம். ஓகே, இந்த மின் இருமுனையினுடைய டைபோல் மொமெண்டம், மின் இருமுனையின் உந்தம். அப்ப பாத்தீங்கன்னா டைபோல் மொமெண்டம். அடுத்த ஃபார்முலா நம்மளுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு சொன்னா டைபோல் மொமெண்டம். P is equal to Q into 2D. ஓகே சார், இந்த உந்தமானது எங்கிருந்து எங்க செல்லும் அப்படின்னு சொன்னா இந்த உந்தத்தினுடைய டைரக்ஷன் எப்பவுமே பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு செல்லும். அப்ப கொஸ்டின்ல கேட்பாங்க, இங்க இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க, தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த இது என்ன சொல்ல, மின் இருமுனையின் உந்தத்தினுடைய திசை, what is the direction of electric dipole momentum அப்படின்னு கேட்டாங்கன்னா along the direction of negative to positive charge. ஓகேவா, எழுதிக்கலாமாப்பா? இது வந்து டைபோல் மொமெண்டம். சில டைம் என்னன்னு கேட்பாங்க அப்படின்னு சொன்னா வெக்டார் குவாண்டிட்டி, இது ஸ்கேலாரா வெக்டாரான்னு கேட்பாங்க. இட் இஸ் வெக்டார் குவாண்டிட்டி. ஓகே, டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்க தானே? எஸ் சார். இந்த எலக்ட்ரிக் டைபோல்ல வந்து நம்மளுக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், இதனுடைய யூனிட் என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கூலும் சென்டிமீட்டர். இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க 1 மார்க் நியூமெரிக்கல்ஸ்ல. இது தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகேப்பா. இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக் டைபோல். சார் இந்த இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த கான்செப்ட், எலக்ட்ரிக் டைபோல் வந்து மொமெண்டம் வச்சிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ டைபோல். டைபோலால எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய எக்ஸ்பிரஷன். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு
at an axial line. Axial line அப்படின்னு சொன்னா அச்சுக்கோடு. சார் இது எப்படி சார் அப்படின்னு சொன்னா, நான் நீங்க வந்து ஒரு சார்ஜஸ் எடுத்திருக்கணும் பார்த்துக்கோ. மைனஸ் கியூ டயக்ராம்ல பாருங்க, இப்படிதான் இருக்கும். மைனஸ் கியூ இருக்கு, பிளஸ் கியூஸ் இருக்கு. இதனுடைய ரெண்டும் சேர்ந்தாதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா வாட் இஸ் தட் டைபோல், எலக்ட்ரிக் டைபோல் சொல்லுவோம். இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம் 2Dன்னு எடுத்திருக்கோம். இது சென்டர்ல இருக்கிறதா வந்து மையப்புள்ளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் அலாங் ஆக்சியல் லைன். அப்ப நான் எங்கேயோ ஒரு பாயிண்ட் Pன்ற பாயிண்ட் ஆக்சியல் லைன் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த பாயிண்ட் Pனுடைய பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு, மின்புலம் எப்படி இருக்கு. அந்த Pன்ற பாயிண்ட் நான் எங்க கன்சிடர் பண்ணேன்னா அச்சு கோட்டு வழியா ஒன்னு இங்க கன்சிடர் பண்ணலாம், இல்லைன்னா இந்த பக்கம் கன்சிடர் பண்ணலாம். நான் இந்த பக்கம் கன்சிடர் பண்ணும்போது அச்சு கோட்ல கன்சிடர் பண்ணும் பொழுது இதனுடைய தொலைவு எவ்வளவு இருக்கும். இப்ப இதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும். அப்ப இதுல இருந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா R. இது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எனக்கு கிடைக்கும். ஆக்சியல் லைன் டியூ டு ஆக்சியல் லைன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஆக்சியல் லைன். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஆக்சியல் லைன், ஆக்சியல்னா அச்சுக்கோடு, அச்சுக்கோட்டு வழியாக பாய்கின்ற மின்புலம் எப்படி இருக்குன்னா 1/4πε0. நல்லா பார்த்துக்கங்க, 2p டிவைடட் பை ஆர் கியூப். இது வரைக்கும் ஆர் ஸ்கொயர் படிச்சோம், எங்க ஆர் கியூப்னு படிப்போம். ஓகே சார், இது ஒண்ணு, இது ஒரு ஃபார்முலா. ஓகே, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த திசை நோக்கி செல்லும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லிட்டோம் சார். வித் கேஸ் ஒரு 1 மார்க் கேட்கிறாங்க, எந்த திசை நோக்கி நம்மளுக்கு செல்லும். அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இந்த திசை தெரியும், -P2 + Q மூமெண்டம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த திசையை நோக்கி செல்லும்னா அலாங் P வெக்டர். அப்ப உந்தம் எந்த திசையில் செல்கின்றதோ அதே திசையில் மின்புலமானது அச்சுக்கோட்டு வழியாக, அச்சுக்கோட்டில் வைக்கும்போது மின்புலமானது செல்லும். சரிங்க சார். அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு an ஈக்வட்டோரியல் லைன், நடுவரை கோடு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இது வந்து என்னன்னா நடுவரை கோடு. அப்ப அதே மாதிரிதான் நம்ம எடுத்திருக்கோம். -Q எடுத்திருக்கோம், பாசிட்டிவ் சார்ஜ். அதே டைபோல் எடுத்திருக்கோம், இந்த டைபோல் மூமெண்டம் எடுத்திருக்கோம். இப்ப இந்த Pன்ற பாயிண்ட், இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாருங்க, கண்டிப்பா இதனுடைய டைரக்ஷன் மூமெண்டத்தினுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். நெக்ஸ்ட் இதனுடைய தொலைவு எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா அதே தான், இதனுடைய தொலைவு Dன்னு இருக்கும், 2Dன்னு இருக்கும். 2D நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. மைய புள்ளி Oன்னு எடுத்திருக்கோம். Pன்ற பாயிண்ட் அதே டைரக்ஷன் தான் அச்சுக்கோடு. Pன்ற பாயிண்ட் நான் எங்க எடுத்திருக்கேன், நடுவரை கோடு, ஈக்வட்டோரியல் லைன். அப்ப -Qக்கும் +Qக்கும் சென்ட்ரல்ல நான் எடுத்திருக்கேன். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இதுதான். அப்ப இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து R. அப்ப என்ன ஆகுது பாரு, இதுதான் நம்மளோட கான்செப்ட். இந்த P என்ற புள்ளியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டுத்துக்கும் பொருந்தாம இருக்கிறதுனால ரெண்டு இதான் வந்து நம்மளுக்கு இதாகும். ஓகே, இப்ப அலாங் த டைரக்ஷன். இப்ப இந்த பண்ண இப்ப இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு இந்த டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் வேணும். இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா E1 sin θ பிரிக்கும் பாரு இந்த பக்கம்.
E1 sin theta அப்படியே இப்படி போயிடுச்சுன்னா E1 cos theta பிரிக்கும். அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொரு இதாக போயிட்டே இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எல்லாமே ரிசால்வ் ஆயிட்டு லாஸ்ட்ல ஒரு மேக்கிங் அண்ட் ஆங்கிள் தீட்டா. ஓகே, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல, படிங்க கிளாஸ்ல. இப்ப ஆக்சியல் லைன் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ஈக்குவட்டோரியல் லைனுடைய ஃபார்முலா என்ன சார்? therefore equatorial line is equal to 1 by 4 pi epsilon naught p divided by r cube. 2p divided by r cube, p divided by r cube. எழுதிக்கலாமாப்பா? சார் இதுக்கு ஃபார்முலா மைனஸ்ல தானே சார் வரும்? ஃபார்முலா மைனஸ்ல வரும் தானே சார்? எதுக்குமா? நடுவரை கோடுக்கு சார். நடுவரை கோட்ல மைனஸ் வருமா? எங்கம்மா மைனஸ் வராதுமா. எலக்ட்ரிக் ஃபீல்டுல மைனஸ் வராதுமா. பொட்டன்சியலுக்கு தான் மைனஸ் வரும். மின் அழுத்தத்திற்கு தான் மைனஸ் வரும். ஈக்குவட்டோரியல் லைன் எலக்ட்ரிக் ஃபீல்டுல நம்ம சார்ஜை பத்தி கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேவா? இங்க வந்து மைனஸ் பிளஸ் எல்லாம் வராது. நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா மேக்னிடியூடா நம்ம எடுத்துப்போம். கன்ஃபார்மா அங்க வந்து என்னவா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா பிளஸ்ல தான் இருக்கும். சில இடத்துல நீங்க படிச்சதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில இடத்துல இங்க மைனஸ் போட்டிருப்பாங்க, மேபி இருக்கலாம். அந்த மைனஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தேவையில்லாது. டைரக்டா நம்ம ஃபார்முலாஸ் மட்டும் நம்மளுடைய எண் மதிப்பை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 1 by 4 pi epsilon naught p by r cube. ஓகேவாமா? நம்ம டெரிவேஷன் பண்ணும்போது நீங்க நெகட்டிவ் சைன் வரும். இந்த நெகட்டிவ் சைன் போட்டாலும் சரி போடலாலும் சரி இதனால எந்த ஒரு அஃபெக்டும் நம்மளுக்கு ஏற்படாது. எதுக்காக இந்த மைனஸ் சைன் போடுறோம்னு நான் சொல்றேன் பாருங்க. ஏன்னா இதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆப்போசிட் டு பி வெக்டர். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய டைரக்ஷன் எப்படி ஆப்போசிட், அந்த ஆப்போசிட்டை மென்ஷன் பண்றதுக்காக தான் மைனஸ் பின்னு போவோம். எப்ப நீங்க வெக்டார்ன்றது ஒரு ஃபார்முலா மென்ஷன் பண்றீங்களோ, ஈக்குவட்டோரியல் வெக்டார் அப்படின்னு சொல்றீங்களோ, அப்ப பார்த்துலாம் 1 by அப்ப பார்த்துலாம் மைனஸ் 1 by 4 pi epsilon naught p vector divided by r cube. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா மைனஸ் ஏன் போட்டிருக்காங்கன்னு? எஸ் சார். ஓகே, வெக்டார் வடிவத்துல எதுனா மைனஸ் நம்மளுடைய இது கேட்கலாம். மைனஸ் என்றது எதுக்காக போட்டிருக்காங்கன்னா இந்த எலக்ட்ரிக் டைபோல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் வந்து டைபோல் மொமெண்டத்தோட ஆப்போசிட்ல போகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு கொஸ்டின். இதுல வந்து என்னென்ன தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றது அப்படியே நம்ம இப்படி எழுதிக்கலாம். நம்மளுக்கு தெரியும் electric field is directly proportional, inverse proportional to r cube. கரெக்டா? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டிப்பா எப்பொழுதுமே சுழி மதிப்பை அடையாது. ஆமா தானே? பாருங்க. ஓகே, ஆனா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு சுழி மதிப்பை அடையும். எப்ப சார் சுழி மதிப்பை அடையாது? பெரும்பாலும் அன்லெஸ் கன்ஃபார்மா அடையாது. ஆனா ஆர்ன்றது எங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா இன்ஃபினிட்டில இருக்கணும். ஆர்ன்றது இன்ஃபினிட்ல இருக்கணும். இல்லைன்னா மொமெண்டம் வந்து என்னவா இருக்கணும்? சுழி மதிப்பை அடைந்தால் ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணும்? இன்ஃபினிட்டினா என்ன ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஓகே, இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். அப்ப அந்த தொலைவு நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த பாயிண்டினுடைய தொலைவு, நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்டினுடைய தொலைவு ரொம்ப தொலைவு, அதாவது இன்ஃபினிட்டியா இருந்தது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இவ்வளவுதான் கான்செப்ட். இதுக்கும் உள்ள ரேஷியோ என்ன? இ ஆக்சியலுக்கும் ஈக்குவட்டோரியலுக்கு உள்ள ரேஷியோ நீங்களே சொல்லலாமே. எவ்வளவு ரேஷியோ இருக்கும்? இ ஆக்சியல் 2 டைம்ஸ் இருக்கும். 2 டைம்ஸ் தானே இருக்கு பாருங்க. இ ஆக்சியல் பாருங்க 2p by r cube, இங்க p by r cube. அப்ப ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு சொன்னா 2:1. இது ஒரு 1, இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க.
ஓகேவா? ஓகே சார். இவ்வளவுதான் நம்மளுக்கு காணுது. அப்ப ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் டைபோல்னா நம்ம பார்த்தோம். மின் இருமுனை என்னன்னு பார்த்தோம். அந்த மின் இருமுனையால் மின்புலம் பாதிப்பு. ஒண்ணு அந்த மின்புலமானது அச்சுக்கோட்டுல வைக்கும் பொழுது என்ன ஃபார்முலா, அதே வந்து நடுவரை கோட்டுல வைக்கும் பொழுது என்ன ஃபார்முலா. அப்ப இது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா மின்புலம் கண்டிப்பா என்ன ஆகுது, சுழி மதிப்பை அடையாது. அந்த மின்புலம் சுழி மதிப்பை அடைய வேண்டும் என்றால் நாம் எடுத்துக்கிற தொலைவு வந்து எப்படி இருக்கணும் அப்படி சொன்னா நம்மளுக்கு ஈரிலா இதை கிடைக்கணும். ஈரிலா அப்பனா இன்ஃபினிட்ல இருக்கணும். அப்போ மொமெண்டம் 0 இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆயிடும். அது ரெண்டுத்துக்கும் உள்ள அச்சுக்கோட்டுக்கும் நடுவரை கோட்டுக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு சொன்னா விகிதம் எவ்வளவு சொன்னா 2:1. ஓகே, நெக்ஸ்ட் சார் அடுத்த கான்செப்ட் பாருங்க. டைபோல எங்க வச்சிருக்கானா இன் ஏ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டுல வச்சிருக்கோம். அப்ப யூனிஃபார்மா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் போகுது. நல்லா கவனிச்சுக்கோ. யூனிஃபார்மா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் போயிட்டு இருக்கு. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் போயிட்டு இருக்கு. இதுல நான் டைபோல பிளேஸ் பண்றேன். பிளஸ் கியூ ஓகே, இப்ப வச்சிருக்கேன் சார். வேற ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் பாருங்க. ஒரு கரண்ட் போயிட்டு இருக்கு, அது மேல தண்ணி இது மேல போட்டா எப்படி இருக்கும்? யூனிஃபார்மா எலக்ட்ரிக் டைபோலுடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன 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 அப்படின்னு சொன்னா தண்ணீருடைய மூலக்கூறு தான், H2O தான். அந்த H2O வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் போயிட்டு இருக்கு. ஒரு வயர் ஒரு கம்பியில வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் போயிட்டு இருக்கு. அதுல யூனிஃபார்மா போயிட்டு இருக்கு. அதுல வந்து அது மேல தண்ணி இது மேல தண்ணி போட்டா தண்ணி தான் வாட்டர் மாலிகுல் இல்லையா, டைபோல். இந்த தண்ணி இது மேல போர் பண்ணா என்ன நடக்கும்? அப்ப நான் ஒரே ஒரு எலக்ட்ரிக் டைபோல் எடுத்திருக்கேன். என்ன நடக்கும்ன்றது அப்படி பார்த்துக்கலாம். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் அலாங் திஸ் டைரக்ஷன். ஏன்னா எந்த டைரக்ஷன் போயிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்ப கண்டிப்பா பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன் போகுதுன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப உடனே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நல்லா பார்த்துக்கோ. உடனே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா இது வந்து ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கலாம். உடனே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அட்ராக்ட் பண்ணும். அப்ப அட்ராக்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அப்படியே பாருங்க. அட்ராக்ட் பண்ணும் பொழுது அப்படியே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அப்படியே ஸ்டேரிங் மாதிரி ரொட்டேட் ஆகும். அது ஸ்டேரிங் மாதிரி அழகா என்ன ஆகும், ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுமே செயல்படுகின்ற விசை எவ்வளவு அப்படின்னு சொன்னா F vector is equal to Q into E. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணும். அதனால இது என்ன ஆகும், இந்த டைரக்ஷன்ல போகும். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், F vector is equal to minus QE கிடைக்கும். அப்ப கண்டிப்பா இது நிலையற்ற சமநிலையில் இருக்கு, அன்ஸ்டேபிள் இருக்கு. கரெக்ட்? ஆமா தானே? நிலையற்று தானே இருக்கு, அன்ஸ்டேபிள்ல தானே இருக்கு. யாருக்கிட்ட இருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டுல இருக்கு. எங்க போறதுன்னு தெரியாம அன்ஸ்டேபிளா இருக்கு. அப்ப இது ஸ்டேபிளா கொண்டு வரதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், நெகட்டிவ் சார்ஜ் நோக்கி போகும். நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கி போகும். லாஸ்ட்ல வந்து இது அன்ஸ்டேபிள் இருக்குது. லாஸ்ட்ல வந்து இது என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா ஸ்டேபிளா மாறிடும். புரிஞ்சுதுங்களா? என்ன டவுட் இருக்கா? தம்பிகளா கவனிச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப டைபோல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இதெல்லாம் சார் இது எதுக்கு சார் இது எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்காம டைரக்டா ஃபார்முலா கொடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொன்னோம்னா கன்ஃபார்மா இதுல இருந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனாலதான். அப்ப கண்டிப்பா இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா சுழற்சி இயக்கத்தை உருவாக்கும். அப்ப இந்த சுழற்சி இயக்கத்தை உருவாக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இது ரொட்டேஷனலா கிடைக்கும். அப்ப
டார்க் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்ப டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ், ஏதாவது ஒரு ஃபோர்ஸ், எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் எடுத்துலாம், இல்ல இந்த ஃபோர்ஸ் எடுத்துலாம், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் எடுத்திருக்கேன். அப்ப QE இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 2D எழுதிக்கலாமாப்பா? அப்ப எனக்கு டார்க்ன்றது என்ன கிடைக்கும் அப்படின்னா Q இன்டு 2D நான் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும் P வெக்டர். அப்ப டார்க் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு P வெக்டர் கிராஸ் E வெக்டர். இது வெக்டர் ஃபார்ம்ல இருக்கிறதுனால இது வந்து கிராஸ் ப்ராடக்ட். எனக்கு என் மதிப்பு மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னா therefore torque is equal to PE sin theta. நல்லா பாத்துக்கோ, புரிஞ்சுதுங்களா? அப்ப ஒரு டைபோல் இங்க பிளேஸ் பண்ணும் பொழுது அந்த டைபோல் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு விசையானது எதிர் விசை பாருங்க, ரெண்டுமே எப்படி இருக்கு, எதிர் திசையில் இருக்கு. ஆனா அதனுடைய லைன் மட்டும் மாறுபடாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அங்க என்ன நடக்கும்னா சுழற்சி இயக்கம் ஏற்படும். அந்த சுழற்சி இயக்கத்துல ஏற்படும் பொழுது அதுல என்ன உருவாகும் அப்படின்னு சொன்னா டார்க் உருவாகும். அப்ப அந்த டார்க் உருவாகும் பொழுது நம்மளுக்கு என்ன, டார்க் இஸ் ஈக்குவல் டு PE sin theta. 1 மார்க் கொஸ்டின். ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல எலக்ட்ரிக் டைபோல் வச்சா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அங்க வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா டார்க் உருவாகும். ஓகேவா? எதனா டவுட் இருக்கா? எதனா டவுட் இருக்கா? இதுல வந்து இன்னொரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த டார்க் வந்து எப்ப சார் மேக்சிமமா இருக்கும்? இந்த டார்க் எப்ப மேக்சிமமா இருக்கும்? இந்த டார்க் எப்ப மினிமமா இருக்கும்? இந்த டார்க் எப்ப மேக்சிமமா இருக்கும்னா PEன்றதுல மேக்சிமமா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா தீட்டா வந்து 90 டிகிரி கோணத்தில் இருந்தால், அப்ப தீட்டா வந்து எப்படி இருக்கணும், 90 டிகிரி கோணத்தில் இருந்தால், அப்ப நான் வந்து இதை வைக்கும் பொழுது அப்படியே அழகா 90 டிகிரி கோணத்துல வச்சுட்டோம்னா கண்டிப்பா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா டார்க் வந்து மேக்சிமமா இருக்கும். டார்க்கே இல்ல சார், ஜீரோன்னு சொல்லலாம், இல்ல சிறுமம் சொல்லலாம். அப்ப டார்க் எப்ப எந்த இடத்துல சார் சிறுமமா இருக்கும்? ஓகேவா? டார்க் எந்த இடத்துல சார் சிறுமமா இருக்கும்? சுழி மதிப்பை அடையும். அப்ப தீட்டா இஸ் ஈக்குவல் டு அப்ப எங்க பாஸ் இருக்கும் பாருங்க, 0 டிகிரில இருக்கும். கரெக்டா? ஆர் 180 டிகிரில இருக்கும். அப்ப நான் வந்து இங்க ஏதாவது வந்து ஒரு பிளேஸ் பாருங்க, இப்படி வைக்கும் பொழுது டார்க் 0. அதே பொருளை அதே இதை வந்து இப்படி வைக்கும் பொழுது டார்க் எனக்கு மேக்சிமம் கிடைக்கும். ஓகே, எழுதிக்கலாமா? ஓகே சார். இப்ப இந்த டார்க் வந்து கண்டிப்பா ஒரு வேலையானது செயல்படுகிறது, உண்மைதானே? கண்டிப்பா என்ன, இது ஒரு வேலை செய்தா இல்லையா? என்ன பண்ணுது, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி போயிட்டு இருக்கு. உடனே என்ன பண்ணுது, 2 விசைகள் வெவ்வேறு திசையில் உருவாகுகிறது. அந்த விசையின் காரணமாக இந்த மின் இருமுனையை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா சுழற்சியில் ஏற்படுத்துகிறது. அப்ப சுழற்சியில் ஏற்படுத்தும் பொழுது அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த டைபோல் சமநிலையை கொண்டு வருவதற்காக என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா பாடுபடுகிறது. அப்ப கண்டிப்பா அங்க என்ன நடந்திருக்கும், வேலையானது செயல்பட்டிருக்கும். அப்ப அங்க வேலை செயல்பட்டு இருந்தால் கண்டிப்பா அங்க என்ன எனர்ஜி இருக்கும் சொல்லும் போலாம். ஒரு பொருள் வேலை செயல்பட்டால் என்ன எனர்ஜி இருக்கும் சொல்லும், என்ன ஆற்றல் இருக்கும் சொல்லும் பார்க்கலாம். கைனடிக் எனர்ஜி. ஓகே, அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அங்க வந்து என்ன எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்டோர் ஆயிருக்கும், ஒரு ஸ்டோர்டு எனர்ஜி ஒண்ணு இருக்கும். அங்க கண்டிப்பா என்ன இருக்கும்னா நிலை ஆற்றல் இருக்கும், பொட்டன்சியல் எனர்ஜி. நிலை ஆற்றல்.
அப்ப பொட்டன்சியல் எனர்ஜி இருக்கு. எவ்வளவு சார் அங்க பொட்டன்சியல் எனர்ஜி இருக்கும்? எவ்வளவு பொட்டன்சியல் எனர்ஜி இருக்கும்? அப்ப எவ்வளவு ஒர்க் டன் பண்ணிருக்கும் அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். therefore work done is equal to நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் PE cos theta நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? PE cos theta நம்மளுக்கு கிடைக்கும். சார் இந்த cos theta உடைய ஃபார்முலா இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னா therefore minus PE cos theta நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு. அப்ப therefore W is equal to நம்ம இப்படி எழுதிக்கலாம். W is equal to PE ரெண்டு ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா cos theta 2 minus cos theta 1 வரும். இங்க மைனஸ் இருக்கிறதுனால cos theta 1 minus cos theta 2. நல்லா கவனிச்சுக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து தான் நிறைய நியூமெரிக்கல்ஸ் வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. W is equal to PE into cos theta 1 minus cos theta 2. எதுனா டவுட் இருக்கா? அப்ப இது எப்படி சார் ஒர்க் பண்ணது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இங்க வரும், இது வந்து theta 1 எடுத்துக்கோ. இது அப்படியே நான் ரொட்டேட் பண்ணி theta 2 என்ற கோணத்துக்கு கொண்டு வரப்போகுது. அப்ப theta 1 theta 2 என்பது அந்த இது கோணமானது மாறுபடுகின்றது. அப்ப பாத்தீங்கன்னா theta 1 theta 2. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ், ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தலாம். ஓகே சார், இந்த ஒர்க் டன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த ஒர்க் டன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒண்ணுதான். U is equal to அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி U is equal to PE cos theta நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நான் டைரக்டா எழுதுறேன். சரிங்க சார், ஃபர்ஸ்ட் ஒன் இங்க டைபோல வந்து என்ன பண்றோம் அப்படின்னு நல்லா பார்த்து 1 மார்க் கொஸ்டின். டைபோல வந்து 90 டிகிரில வந்து ரொட்டேட் பண்றேன். டிகிரில ரொட்டேட் பண்றேன். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா theta 1 வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா 0 டிகிரில இருக்கு. theta 2 நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா 90 டிகிரில ரொட்டேட் பண்றேன். அப்போ ரொட்டேட் பண்ணும் பொழுது எனக்கு கிடைச்சிருக்கிற ஃபார்ம் நல்லா பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். அப்ப W is equal to PE cos 01 1 minus cos 19 நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப is equal to PE 1 minus 0. Therefore we get work done is equal to PE. நல்லா கவனிச்சுக்கோ. அப்ப 90 டிகிரி என்ற கோணத்தில் அந்த சுழற்சி ஏற்பட்டால் ஓகே முடிஞ்சிச்சு. செகண்ட் ஒன் இத வந்து என்ன பண்ண டைபோல 180 டிகிரி கோணத்துல வந்து என்ன பண்ற அப்படின்னு சொன்னா சுழற்சியை ஏற்படுத்துற. அப்ப நான் சுழற்சியை ஏற்படுத்தும் பொழுது எனக்கு என்ன சார் ஃபார்முலா நம்மளுக்கு கிடைக்கும். therefore W is equal to PE 1 minus cos 180 degree. What is the cos 180 degree? Cos 180 degree என்னப்பா? -1. -1. Therefore W is equal to PE into 1 minus of -1. Therefore is equal to 2PE. பாருங்க, நல்லா பாருங்க, இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். நியூமெரிக்கல்ஸ் 1 மார்க் கொஸ்டின். எழுதிக்கலாமா? பாருங்க, புரிஞ்சுதா? Yes, sir. எதனா டவுட் இருந்தா கேட்கலாம். கொஞ்சம் பொறுமையா மெதுவா தான் போயிட்டு இருக்கு, பார்த்துக்கோ. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தியரிட்டிக்கல் கொஸ்டின். நம்ம எழுதி பொட்டன்ஷியல் எனர்ஜி வரைக்கும் தெரிஞ்சு வச்சு. ஓகே சார்.
இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறேங்க சார். சார் எப்ப சார் அந்த அந்த ஒரு அந்த டைபோலை வந்து எங்க நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வைக்கிறோம். அப்ப அந்த டைபோல் எப்ப சார் ஸ்டேபிளா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். நிலையான சமநிலை எப்ப சார் கிடைக்கும்? நிலையான சமநிலை எப்ப சார் கிடைக்கும்? அப்ப இந்த நிலையான சமநிலை எப்ப சார் அப்படின்னா மினிமம் எனர்ஜி அப்படின்னு சொன்னா எப்ப இன்னைக்கு நிலையான சமநிலை எந்த கோணத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நான் சொல்றேன் பாருங்க. நான் டைரக்டா ஃபார்முலா மட்டும் கொடுத்துட்றேன். அப்ப தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரியா இருக்கும் பொழுது அப்ப கண்டிப்பா டார்க் என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா 0வா ஆயிடும். therefore u என்னவா ஆயிடும் அப்படின்னு சொன்னா மைனஸ் பிஇ cos 0வா இருக்கும் பொழுது therefore u is equal to minus PE கிடைக்கும். அப்ப இந்த கண்டிஷன்ல தான் அந்த எலக்ட்ரிக் டைபோல் மின் இருமுனையானது நிலையான சமநிலையை எந்த கோணத்தில் அடையும்? 0 டிகிரி என்ற கோணத்தில் வைக்கப்படும் பொழுது டார்க் வந்து என்னவாயிடும்? சுழி மதிப்பை அடையும். அதனுடைய நிலையாற்றல் எவ்வளவு இருக்குன்னா மைனஸ் பிஇன்னு இருக்கும். ஓகே சார். அடுத்து இன்னொரு ஒரு கொஸ்டின்ஸ். அடுத்தது வந்து என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம், நிலையற்ற சமநிலை. அப்ப அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் எங்க சார் நடக்கும்? அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் எங்க சார் நடக்கும் அப்படின்னு சொன்னா நிலையற்ற சமநிலையில இருக்கும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கும். எப்ப சார் நிலையற்ற சமநிலை? அப்ப எந்த கோணத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரில நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப டார்க் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சுழி மதிப்பை அடையும். therefore u is equal to minus PE cos 180 டிகிரி therefore is equal to PE கிடைக்கும். அப்ப u is equal to PE. சார் ஏன் சார் இது ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் நம்ம சொல்றோம் பாருங்க. ஒரு சின்ன ஒரு டயக்ராம் மட்டும் இங்க போடுற மாதிரி உங்களுக்கு புரியறதுக்காக. இப்ப இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல போகுதுப்பா. அதே டைரக்ஷன்ல மைனஸ் கியூ பிளஸ் கியூ இப்படி இருக்கும் பொழுது இது ஸ்டேபிள். ஏன்னா அதனுடைய மொமெண்டமும் என்ன பண்ணுது? அதே டைரக்ஷன்ல போறதுனால என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஸ்டேபிள். ஏன்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன் போது அதே மாதிரி இதுவும் அப்படியே அழகா மூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா இது ஸ்டேபிள்ல இருக்குன்னு அர்த்தம். நிலையான சமநிலை. இதனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஆனா இங்க ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு நீங்க அப்ளை பண்றீங்க. பாசிட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகுது, நெகட்டிவ்ல முடியுது. அப்ப இங்க என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா மைனஸ் கியூ இங்க கிடைக்குது. இங்க வந்து என்ன கிடைக்குது? பிளஸ் கியூன்றது ஒரு பொருளை வைக்கும் பொழுது நிலையான சமநிலை கிடைக்குது. அதுவே இங்க பிளஸ் கியூ இங்க மைனஸ் கியூ வச்சுன்னா கண்டிப்பா என்ன? அது நிலையற்ற சமநிலை. அப்ப கண்டிப்பா இது இந்த மின் இருமுனையானது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப அது ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இந்த நிலைமை, அதாவது இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக இது வந்து என்ன பண்ண முடியுதுன்னா ஒரு வேலையானது செயல்பட்டு அந்த நிலையை கொண்டு வரும். அந்த நிலையை கொண்டு வரதுக்கு கோணமே அதனாலதான் பாரு தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. அது அப்படியே சுழற்சி ஆப்போசிட் வைக்கும் பொழுது தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. எழுதிக்கலாமாப்பா? ஓகே, அவ்வளவுதான்ப்பா முடிஞ்சிச்சு. இதுல இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்கும். சார் இன்கேஸ் இதுலயே வந்து ஏன்னா இது சுழற்சி தானே ஏற்படுது. அப்ப கண்டிப்பா இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு அலைவு காலம் கிடைக்கும். ஒரு அலைவு காலம். சார் இதுல வந்து இன்கேஸ் சில டைம் கேட்கறாங்க ஒரு கொஸ்டின்ஸ், அலைவு காலம் கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா
இதனுடைய அலைவு காலம் எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா t is equal to நம்மளுக்கு தெரியும் 2π/ω. ஓகேவா? இது வந்து நிறைய உள்ளது டெப்தா போனீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். நான் டைரக்டா ஃபார்முலா மட்டும் நான் கொடுத்துறேன். அப்ப t is equal to 2π into root of I divided by P. I என்றது என்னன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, நிலைம திருப்புத்திறன். சரி, ஓகே, அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ நம்ம ஒரு நியூமரிக்கல்ஸ் நம்ம போலாம். புரிஞ்சுதா பாருங்க? இது வரைக்கும் என்ன டவுட் இருக்கா பாருங்க. தியரிட்டிக்கல் பார்ட் மின் இருமுனை பத்தி அப்படியே சொல்லுங்க போலாம். மின் இருமுனை என்பது என்ன? மின் இருமுனைனா என்னப்பா தம்பிகளா? மின் இருமுனை பிளஸ் கியூ மைனஸ் கியூ அப்படி 2 முனை இருக்கு. ஓகே, அப்படின்னா என்ன மீனிங்? பாசிட்டிவ் சார்ஜும் நேர்மின்னும் எதிர்மின்னும் என்ன பண்ணோம், ஒரு குறிப்பிட்ட தொலைவு பிரித்து வைக்கப்படுகின்ற நிகழ்வு தான் மின் இருமுனைன்னு சொல்லுவோம். ஓகே சார், அதனுடைய உந்தம் எந்த டைரக்ஷன்ல போகும் சொல்லுங்க பார்க்கலாம். மைனஸ் கியூல இருந்து பிளஸ் கியூ நோக்கி. ஓகே, மைனஸ் கியூ டு பிளஸ் கியூ டு பிளஸ் கியூன்ற ஒரு திசையில வந்து போகும். ஓகே, அதே வந்து அந்த மின் இருமுனையானது ஒரு சீரான மின்புலத்தில் வைக்கப்படும் பொழுது அங்க என்ன உருவாகும்? திருப்புத்திறன் உருவாகும் சார். ஓகே, திருப்புத்திறன் உருவாகும். குட். என்னது? டார்க் உருவாகும், திருப்புத்திறன் உருவாகும். ஓகே, குட். அடுத்தது இதுவே வந்து இப்ப இன்கேஸ் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க, மின் இருமுனையானது சீரற்ற மின்புலத்தில் வைக்கப்படும் பொழுது மின் திருப்புத்திறனுடன் என்ன கிடைக்கும்? ஏதாவது ஒரு விசையானது செயல்படும். நல்லா பாருங்க, இதெல்லாம் வந்து புக்லயே கொடுத்திருப்பாங்க. மின் இருமுனையானது சீரற்ற மின்புலத்தில் வைக்கப்படும் பொழுது அங்க என்ன சார் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா, அங்க டார்க், அதாவது திருப்புத்திறனும் உருவாகும், அதனுடன் ஒரு விசையும் உருவாகும். புரிஞ்சுதுங்களா? ஆனா எப்பயுமே பாத்துங்க, திருப்புத்திறன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா விசை வந்து என்ன சுழி மதிப்பை அடையும். கரெக்ட்? ஆமா தானே? எங்க படிச்சிருக்கோம்? திருப்புத்திறன் படிக்கும் பொழுதே படிச்சிருப்போம், சுழற்சி இயக்கத்துல படிச்சிருக்கோம். அப்ப அந்த சுழற்சி இயக்கத்துல net torque is equal to 0 அப்படின்னு சொன்னா F net is not equal to 0. net torque வந்து not equal to 0. இது எங்கே படிச்ச மாதிரி இருக்கா பாருங்க. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஒண்ணு. இங்க டார்க் இஸ் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா கண்டிப்பா F net is equal to not equal to 0 இருக்கும். இங்க டார்க் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருந்தா F net is equal to 0 இருக்கும். இதுதான் வந்து நிபந்தனை. அப்ப சீரான மின்புலத்தில் வைக்கப்படும் பொழுது ஏதோ ஒண்ணு கிடைக்குது. சீரற்ற மின்புலத்தில் வைக்கப்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா டார்க்கும் கிடைக்கும், அதனுடன் ஏதோ ஒரு விசையும் கிடைக்கும். ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் சொல்லிடலாம். அந்த மின் இருமுனையானது எப்ப சார் ஸ்டேபிளா இருக்கும்? எந்த கோணத்தில் ஸ்டேபிளா இருக்கும்? சீரான மின்புலத்தில் வைக்கப்படும் பொழுது அந்த மின் இருமுனையானது எப்ப வந்து நிலையான சமநிலை கிடைக்கும் சொல்லும் பார்க்கலாம். θ equal to 0 degree sir. சூப்பர். θ is equal to 0 degree ஈக்லிபிரியம் பொசிஷன் கிடைக்கும். அது சமயற்ற நிலைமை எப்ப கிடைக்கும்? θ is equal to 180 degrees. ரொம்ப முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ ஒரு நியூமரிக்கல்ஸ் போறேன், இதை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். Two point charges 3.2
into 2 separated from each other by the distance. The dipole is situated in the uniform electric field. Calculate the potential energy of dipole in initial state. Okay, good. இப்ப பாருங்க 3.2 into 10 to the power of minus 19 coulomb மற்றும் 3.2 into 10 to the power of minus 19 coulomb என்ற இரண்டு மின்னூட்டங்களை 2.4 into 10 to the power of minus 10 meter என்ற தொலைவில் பிரித்து வைக்கப்படுகிறது. இதனை சீரான 4 into 10 to the power of 5 volt per meter என்ற மின்புலத்தில் வைக்கப்படும் பொழுது ஓகேவா, வைக்கப்படும் பொழுது ஆரம்ப நிலை ஆற்றலை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜியை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆரம்ப நிலை ஆற்றல். ஓகே சார், எப்ப சார் நம்மளுக்கு கால்குலேட் பண்ணலாம்? அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப உடனே நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். What is the potential energy formula? U is equal to minus PE cos theta. ஞாபகா கரெக்டா? Yes sir. ஆனா ஆரம்பம் சொல்லிருக்காங்க. அப்ப ஆரம்பம் எவ்வளவு சார் இருக்குன்னா theta is equal to 0. ஏன்னா ஸ்டேபிளா கிடைக்கிறது. அப்ப theta is equal to 0ல தானே ஸ்டேபிள். ஆரம்பத்துல அப்படிதானே வைக்க போறோம். கரெக்டா? அப்ப theta is equal to 0. அப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப u is equal to எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா மைனஸ் PE கிடைக்கும். அப்ப u is equal to எழுதுங்க பாக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணுங்க நீங்களே. சரி, எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இந்த பீனுடைய மதிப்பு எனக்கு தெரியலப்பா, ஆனா கொடுத்திருக்காங்களா பீனுடைய மதிப்பு இல்ல. அப்ப எப்படி இந்த பீனுடைய மதிப்பை கால்குலேட் பண்ணலாம் சொல்லுங்க. பீனுடைய மதிப்பை எப்படிப்பா கால்குலேட் பண்ணலாம்? 2QD சார். ஓகே, சப்ஸ்டிட்யூட் பண்ணு, அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்ப எனக்கு பீனுடைய மதிப்பை கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலாவும் தெரிஞ்சு P is equal to Q into 2D. ஏதாவது ஒரு சார்ஜ் எடுத்துக்கோ, பாசிட்டிவா எடுத்துக்கோ இல்ல நெகட்டிவா எடுத்துக்கோ. 2D டிஸ்டன்ஸ் எது சார்? அப்போ நம்ம உடனே நம்ம எக்ஸாம்ல போகும்பொழுது இது Dன்னு எடுத்திருப்போம். நம்ம தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மைனஸ் Q சார்ஜையும் பிளஸ் Q சார்ஜையும் அதனுடைய டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னா மின் இருமுனை 2Dன்னு எடுத்துப்போம். இது எல்லாத்தையும் நான் சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது எனக்கு Pன்ற வேல்யூ இவ்வளவு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது நான் ஆன்சர் மட்டும் போடுறேன், நீங்க வீட்டுல போய் ஒர்க் அவுட் பண்ணிக்க. எனக்கு ஆன்சர் எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னு சொன்னா மைனஸ் 3.07 into 10 to the power of minus 23 ஜூல் கிடைக்கும். ஓகேவா? இது ஒர்க் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சார் ரெண்டாவது கொஸ்டின்ஸ் பாருங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் இது மாதிரி தான் கேட்குறாங்க.
என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம்? Electric dipole momentum of HCl molecule is, find the separation between H and Cl. Okay. HCl மூலக்கூறின் HCl மூலக்கூறின் மின் இருமுனை உந்தம் 3.4 into 10 to the power of minus 30 coulometer. It is not a centimeter, coulometer. எனவே H மற்றும் Cl எவ்வளவு தொலைவு பிரிந்திருக்கும்? எவ்வளவு தொலைவு பிரிந்திருக்கும்? என்ன ஃபார்முலா நீங்களே சொல்லுங்க. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க. வேகமா சொல்லுப்பா டக்குன்னு. Q2D sir. Okay, P is equal to Q into 2D. அப்ப நம்மளுக்கு இந்த பிரித்து வைக்கப்படுகின்றது. அப்ப 2D is equal to P divided by Q. இப்ப P னுடைய மதிப்பு தெரியும். 3.4 into 10 to the power of minus 30 நம்மளுக்கு தெரியும். Divided by Qன்றது என்ன சார்? சார்ஜ் கொடுத்துட்டா பாருங்க. இதுல என்ன அப்படின்னு சொன்னா HCl. இதனுடைய இது என்ன அப்படின்னு சொன்னா இதனுடைய சார்ஜ் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 1.6 into 10 to the power of minus 19 கூலும். சார் இதுல கொடுக்கல சார். H-னுடைய மாலிகூல் Cl-னுடைய மாலிகூலுடைய சார்ஜ் எவ்வளவு சார்? அதனுடைய மின்னூட்டம் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 1.6 into 10 to the power of minus 19 கூலும். இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க எவ்வளவு வருது பாருங்க ஆன்சர். 3.4 divided by 1.6 into 10 to the power of minus 30 into 10 to the power of plus 19. போடுங்க போல வேகமா. எவ்வளவு கிடைக்குதுன்னு சொல்லுங்க போல. 3.4 divided by 16 எவ்வளவுன்னு சொல்லுங்க போல. 2.12 sir. எவ்வளவுமா? 2.12 sir. 2.12 into 10 to the power of எவ்வளவு? Minus 11 sir. Okay, minus 11. Answer, this is the correct. எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணீங்களா? Yes sir. Yes sir. அவ்வளவுதான். இது மாதிரி தான் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சில டைம் இது மாதிரி ஒரு கொஸ்டின் டைரக்டாக சப்ஸ்டிட் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அவங்க என்னென்ன கொடுத்திருப்பாங்க? P வேல்யூ கொடுத்திருப்பாங்க. பாருங்க இது இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஓகே இப்படி எழுதலாம். An electric dipole of dipole momentum. Okay. Placed at an angle. Okay. மின் இருமுனையின் ஒரு கூலும் மீட்டர் உந்தம் கொண்ட மூலக்கூறை 30 டிகிரி என்ற கோணத்தில்
என்ற கோணத்தில் சீரான 2 நியூட்டன் பர் கூலம் என்ற மின்புலத்தில் சீரான 2 நியூட்டன் பர் கூலம் என்ற மின்புலத்தில் வைக்கப்படும் பொழுது அதனுடைய திருப்புத்திறன் சொல்லுங்க போல, யாராவது ஒருத்தர் ஃபார்முலா சொல்லுங்க போலாம். என்ன ஃபார்முலாப்பா? Dou is equal to PE sin theta, sir. சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க போலாம். ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. நம்ம ஆன்சர் என்ன? ஆன்சர் ஒன்னு வருது சார். 1 வருது சார். ஓகே. ஓகே, இப்போ சின்னது மட்டும் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடணும். இப்போ 2 is equal to sin 30 degree 1/2. இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா 1 நம்மளுக்கு தெரியும். ஓகே, யூனிட் வந்து என்னது? நியூட்டன் மீட்டர். ஓகே ஓகே சார், இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா கூலும் விதியை தானே பயன்படுத்தி இருக்கோம். கரெக்டாப்பா? தமிழா கரெக்டா? கூலும் விதியை நம்ம பயன்படுத்துறீங்க. கூலும் விதியை மட்டும் பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு சார்ஜா இருக்கு. புள்ளி மின்னூட்டத்தை நம்ம பயன்படுத்தி இருக்கோம். கரெக்டா? புள்ளி மின்னோட்டத்தை பயன்படுத்துறதுனால புள்ளி மின்னோட்டமானது நிலையாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா கூலும் விதியை பயன்படுத்துறோம். ஓகே சார், இப்ப அதே மின்னோட்டம் இடப்பெயர்வு ஏற்பட்டால் என்ன சார் நடக்கும்? கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப கண்டிப்பா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இதே வந்து சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, கண்டினியூஸ் ஆகுது, மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன சார் யூஸ் பண்ணுவோம்? அப்ப அந்த இடத்துல பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் கூலும் விதி நம்ம யூஸ் பண்றோம். இந்த கூலும் விதியை இப்ப எங்க சார் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த சார்ஜ் என்ன பண்ணிருக்கணும் எப்படின்னா ஸ்டாட்டிக்கா இருக்கணும், நிலையா இருக்கணும். அந்த சார்ஜ் எப்படி இருக்கணும்? ஒரு புள்ளியா இருக்கணும், பாயிண்ட் சார்ஜா இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ண கூலும் விதியை பயன்படுத்தணும். இல்ல சார், அடுத்தது இன்னொரு கான்செப்ட், இந்த சார்ஜ் வந்து ஸ்டாட்டிக்கா இல்ல சார், கண்டினியூஸா இருக்கு. அதாவது வந்து ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 9 to 4 இது வந்து நம்ம ஸ்டாட்டிக் இல்ல, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு பீரியட்ல என்ன பண்ணுவாங்க? ஸ்டாட்டிக்கா இருப்பாங்க, அதே இடத்துல நிலையா இருப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் 4 மணிக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்கூல்ல இருந்து என்ன பண்ணுவாங்க? கண்டினியூஸ் ஃபர்ஸ்ட் உள்ள வருவாங்க, வெளில போவாங்க,
அப்ப அந்த 9 to 4 என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் வருவாங்க, உள்ள போவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, வெளியே போவாங்க. அப்ப அதான் வந்து கண்டினியூஸ். அப்ப கண்டினியூஸ்னா ஒரு இடப்பெயர்வு நடந்துட்டே இருக்கும். அவங்க உள்ள வருவாங்க, வெளில போவாங்க. எத்தனை பேர் இருக்கான்னு நமக்கு தெரியாது. அதே வந்து ஒரு கேட்ட இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இது கண்டினியூஸா இருக்கும் பொழுது அந்த சார்ஜ் வந்து என்ன பண்ணுது, நிலையா இல்லாம கண்டினியூஸா இருக்கும் பொழுது அங்க என்ன லா யூஸ் பண்ணுவோம்னா, கண்டிப்பா இந்த கூலும்ஸ் லாவை பயன்படுத்த முடியாது. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அது ஒரு ஸ்டடி பண்ணும் பொழுது அதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்ப உடனே என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு மூடிய பரப்பை எடுத்துக்கிறாரு. அப்போ உடனே என்ன பண்ண, ஒரு கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அப்ப எத்தனை பேர் இருக்கான்னு ஈஸியா எண்ணிடலாம். அப்ப மூடிய பரப்பை கொடுத்த உடனே அவர் யாரு சார் இது இந்த கான்செப்ட கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, காஸ். அப்ப காஸ் அத வந்து கூலும் விதியை பயன்படுத்தாத ஒரு இடத்தில் காஸ் விதியை நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். இதுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நெக்ஸ்ட் கிளாஸுக்கு படிக்க போறோம். அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன டீச் பண்றது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருங்க. அப்பப்ப புக்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து என்ன பண்றங்க, நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க இப்ப. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது டிஃபிகல்ட்டியா இருக்கா டீச் பண்றதுல? பிசிக்ஸ்ல ஃபாஸ்டா போகுதா, ஸ்லோவா போகுதா? ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது சொல்லலாம். ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குன்னா இல்ல ரொம்ப மெதுவா போயிட்டு இருக்குனாப்பா? கரெக்டா தான் சார். அப்ப நம்மளுக்கு பாருங்க, அப்பப்ப நீங்க வந்து அதுல இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்டு இருக்கக்கூடிய சிலபஸ் அழகா படிச்சு முடிச்சிருங்க. அதுல இருக்கக்கூடிய நியூமரிக்கல்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடுங்க. நம்ம இது வரைக்கும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நம்ம யூஸ் பண்ணது கூலும் விதி. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்டாட்டிக்ன்றதை உடைச்சிட்டு அது வந்து அது கண்டினியூஸா மூவ் ஆகுது. அப்ப கண்டினியூஸா மூவ் ஆகும் பொழுது கண்டிப்பா கூலும் விதியை பயன்படுத்த முடியாது. அந்த கூலும் விதியை பயன்படுத்தாத ஒரு இடத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, காஸ் விதியை பயன்படுத்தலாம். Okay, students. Today it is enough. Thank you. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you. Thank you.